என்ன சும்மா கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க? டிஸ்டர்ப் பண்ற? என்ன பேசுறடி? பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க பாரு. துவாரகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் நாளைக்கு மறுநாள் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ஜவுளிலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பார்வை பாரு. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து பீரோல வைங்க. பிரியா கல்யாணத்துக்கு உதவும். பிரியா கல்யாணத்துக்கு என்னடி சொல்ற? நான் துவாரகேஷ் ஸ்னேகா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த கல்யாணம் நடக்காது. என்னடி சொல்ற? இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்? ஏன்னா எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்க. துவாரகேஷ், நீ ஏன் புள்ள? இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத. உன் அம்மா நான் சொல்றேன். மா என்னம்மா? ஏய், அவன் ஏன் புள்ளடி? ஏன் எனக்கும் தான் அவன் புள்ள. இப்ப என்னதான் பண்ணணும்ங்கற? தோ இவ தான் என் பிரச்சனை. இவளுக்கும் துவாரகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது. ஐயோ ஏன் அத்தை? ஏய், அத்தை கித்தன பல்லுல பேத்துருவேன். போய் ஒரு ராஜலட்சுமிய அத்தைன்னு கூப்பிடு. நான் ஒண்ணும் உன் அத்தை இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆக்ரோஷமா பேசுற? ஏன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் இப்படி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ இருமா. கொஞ்ச நாளா இவள நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேய் பிடிச்சு அலையறா. அந்த பேய் இன்னைக்கு நான் ஓட்டுறேன். யாருக்கு பேய்? எனக்கா பேய் பிடிச்சிருக்கு? எனக்கு ஒண்ணு பேய் பிடிக்கல. உங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. ஷாமளா. ஆமாங்க. மாப்பிள்ள இருக்காரு. அனாவசியமா என் வாயை கிளறாதீங்க. ஏண்டி, நான் உன்ன மட்டும் தானே வர சொன்னேன். மாப்பிள்ளை ஏண்டி கூட்டிட்டு வந்த? அறிவு கெட்டவளே. மீனாவை வர சொன்னியா? எதுக்கு? இல்லப்பா, அம்மா என்ன வர சொல்லல. நானும் இவரும் தான் ஒருத்தரை பார்க்க வந்தோம். இல்ல மாமா, இங்க வரணும்னு வரல. பக்கத்துல ஒருத்தரை பார்க்க வந்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு சொல்லுங்க. இது பாருங்க, இங்க எதுவும் நடக்கல. நடக்காது. நடக்க போறதும் இல்ல. நடக்கவும் இந்த ஷாமலா விட போறதும் இல்ல. ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? ஷாமலா, என் கோபத்தை அதிகமாக்காத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு என் புள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க. இவளை திருப்பி அமிச்சிருங்க. அவ்வளவுதான். அது போதும் எனக்கு. நான் இன்னைக்கு கல்யாணம்டி. ஒரு கொலைகாரன் பொண்ண என் பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஒரு நடத்த கெட்டவ மகளை என் பையன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. யாரடி நடத்த கெட்டவன் சொல்ற? வேற யார? கஸ்தூரிய தான். இவங்க அம்மா கஸ்தூரிய தான் சொல்றேன். உங்க தங்கச்சி கஸ்தூரிய தான் சொல்றேன். ஷாமலா, என்ன வார்த்தை யார பத்தி சொல்ற? நல்லா ஞாபகம் வச்சுட்டு சொல்லு. என் தங்கச்சி கஸ்தூரிய பத்தியா பேசுற? ஏடி இப்படி சொல்ற? உண்மையை தானங்க சொன்னேன். என்ன தப்பு? கஸ்தூரி நடத்த கெட்டவதான். மறுபடியும் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதரி. சும்மா நடிக்காதீங்க. உங்க
உங்க 25 வருஷ பொய் இப்பதான் வெட்ட வெளிச்சம் ஆச்சு. உங்க தங்கச்சி கஸ்தூரிக்கும் யாரோ ஒரு ஆளுக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. இது தெரிஞ்சு டாக்டர் கருணாகரன் கஸ்தூரிய கொலை பண்ணிட்டாரு. இதுதான் உண்மை. இத நீங்க என்கிட்ட இருந்து இத்தனை வருஷமா மறைச்சிட்டீங்க. சேகா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ சொல்றதெல்லாம் பொய்மா. அவ அபத்தமா பேசுறா. ஏ ஷாமலா, சாக்கடை புத்திக்காரி, வாய கழுவிடி சண்டாளி. யார் இப்படி ஒரு விஷயத்த உன் மனசுல பதிச்சிருக்காங்க? அப்பா, டாக்டர் முத்துலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க தான் அம்மா கிட்ட ஏதோ சொல்லிருக்காங்க. போட்டு கொடுத்துட்டியா? வழக்கம் போல உன் கேவலமான புத்தியை காமிச்சிட்டியா? ஏய், யாருக்குடி கேவலமான புத்தி? அறிவு கட்டவளே. யாரோ ஏதோ சொன்னதை கேட்டு என் தங்கச்சி கஸ்தூரி பேர்ல அபாண்டமா படி சொல்றிய. உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். உங்க தங்கச்சி கஸ்தூரி அவ புருஷனுக்கு துரோகம் பண்ணிருக்கா. இந்த விஷயத்த 20-25 வருஷமா என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்தீங்களே, நீங்க செஞ்சதுதான் பெரிய துரோகம். அவளை பத்தி யார் என்ன பேசினாலும் அவங்க நாக்கு அழுகிடும், ஞாபகம் வச்சுக்க. அதான் சொன்ன போய் வெளியில வந்துடுச்சுல, கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்கல்ல. இனிமே ஏன் மறைக்கிறீங்க? கஸ்தூரி ஒரு ஒழுக்கம் கெட்டவ, நடத்த கெட்டவதான். அவளுக்கு பிறந்த பொண்ணு இவ என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. இவளை அடிச்சு தோர்த்தங்க. ஏய், திருப்பி திருப்பி அதே நீ சொல்லிட்டு இருக்க. என்ன நினைச்சிருக்க மனசுல? உன்னை அடிச்சேனா? மறுபடியும் அதே பேசுறேன். என்ன வார்த்தை சொல்ற? அதுவும் என் தங்கச்சியை பத்தி. சும்மா விட மாட்டேன் நான். அடிங்க, கொல்லுங்க. ஆனா நான் சொல்லுவேன், அந்த கஸ்தூரி ஒரு நடத்த கெட்டவ. அவ பொண்ணுக்கு என் பையனை நான் தரவே மாட்டேன். ஏய், எப்ப இந்த வார்த்தையை நீ சொன்னியோ இந்த வீட்ல நீ இருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளில போ. நான் மானஸ்தி. அம்மா, ஒரு நிமிஷம் கூட நான் இங்க தங்கவே மாட்டேன். சொன்ன கேளுமா. நான் ஒண்ணு உங்க தங்கச்சி மாதிரி மானம் கெட்டவே இல்ல. ஏய், அப்பா விடுங்க. வெளியில போடி. வெளியில போ சொல்றல. அப்பா, சும்மா இருக்க அத்தை. நான் போறேன். அப்பா, நான் எங்கேயோ போறேன். ஆனா நீங்க மட்டும் என்ன தேடாதீங்க. விடுங்க என் கைய. என்ன அடிச்சிட்டீங்கல்ல? என்ன அடிச்சிட்டீங்கல்ல? மீனா, அத்தை கோச்சிக்கிட்டு போறாங்க. எங்கேயாவது போயிட போறாங்க. அவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போற வழியை பாரு. சரிங்க. சீக்கிரம் போ. போக்கா. ஐயோ அண்ணி. ஸ்னேகா, என்னாச்சு? சேகா, துரக்க என்னாச்சு பாரு. இங்க பாரு. அண்ணி, என்னாச்சு நீ? அண்ணி, ஸ்னேகா. கண்ணு முழிச்சு பாருங்க நீ. இங்க பாருமா. அண்ணி, ஸ்னேகா, என்னாச்சு ஸ்னேகா, அண்ணி? இங்க பாரு. அண்ணி, இந்தா தண்ணி தெளி. ஆ, ஸ்னேகா, ஸ்னேகா. கண் முழிச்சு பாருமா. அண்ணி, ஸ்னேகா, இங்க பாரு. அண்ணி. பாருமா. டேய், உள்ள கூட்டு போடா. ஸ்னேகா, வா. எழுந்திரி வா. எந்திரி வா. எந்திரி. மெதுவா, மெதுவா. வா. மெதுவா வாங்க. மாமா, கஸ்தூரி, என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்டாட்டிய உன் பேர்ல அநியாயமா அபாட்டமா பழி சொல்றாளே. நீ பத்தினி தெய்வம்மா. அது புரியாம அவ பேசிட்டு போயிட்டா. இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்துட்டு ஒரே நிமிஷத்துல உன்னை தப்பா பேசிட்டு போயிட்டாளம்மா. அவளை மன்னிச்சிரு. அவளுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு கஸ்தூரி. ஐயோ, என் தங்கச்சி இப்படி பேசிட்டாளே, இப்படி பேசிட்டாளே, இப்படி பேசிட்டாளே.
ஹாய்ப்பா. ஹாய் குஷி. மா, நம்ம வீட்டுக்கு போகாம ஏன் இங்க வந்துக்கோம்? இதுதான் உன் வீடு? இல்ல இல்ல, அதான் என் வீடு. ராகவன் தாத்தா தான் என் தாத்தா. ஏய் சும்மா இருடி, இவர்தான் உங்க தாத்தா. அம்மா நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ தான் சொல்லி வைக்க அந்த வீட்டுல போய் ஏதாவது சொல்லிட்டு போறா. ஆமாப்பா, சொன்னாலும் சொல்லுவான். ஏய் நீ உள்ள போய் விளையாடு, அம்மா தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்தா பேக் எடுத்துட்டு உள்ள போ. சொல்லுமா, ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்ன. அப்பா, நாளைக்கு மறுநாள் கோவில்ல வச்சு துவாரகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இது கருணாகரனுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ராகவன் போய் தாலி நகை புடவை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சரவணனும் துவாரகேஷும் ரகசியமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வளசரவாக்கம் முருகன் கோவில தான் கல்யாணம். யார்கிட்டயும் சொல்லல. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு ஒரு 20,000 ரூபாய் மொய் வச்சுட்டு மணமக்களை வாழ்த்திட்டு சாப்பாட்டுக்கு பக்கத்துல டோக்கன் கொடுப்பாங்க. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுவாங்க. அம்மா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். பின்ன என்னப்பா கேள்வி கேக்குறீங்க? நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? சாரி உமா. நானே பயங்கரமா டென்ஷன்ல இருக்கேன். என்ன கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்ல ஒரு காஃபி போடுறது கூட நான் லாய்க்கு இல்லங்கிற ஸ்டேஜுக்கு அந்த ஸ்னேகா என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டா. அப்படியா? அவ சொல்றாப்பா, நீங்க 5 வருஷமா தான் மருமக, நான் 24 வருஷமா மருமக. சீனியாரிட்டி பை பர்த். நான் சுதேசி, நீ பரதேசின்னு. என்ன பரதேசின்னு சொல்றாப்பா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. அப்பா, அந்த ஸ்னேகா கல்யாணத்தை நீங்க நிறுத்தணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே நிறுத்தணும். ஓகேம்மா, அவ கல்யாணத்தை நிறுத்த ஆல்ரெடி ஏற்கனவே ஆன்லைன் செட் பண்ணி ரெடியா இருக்காங்க எல்லாருமே. கோவில்ல கல்யாணத்தை நிறுத்த முடியுமாப்பா? ஏன் முடியாது? நம்ம பசங்க ரெடியா இருக்காங்க. வெட்டுனா வெட்டுவாங்க, க்ளோஸ் பண்ணனா க்ளோஸ் பண்ணுவாங்க. யாரை வெட்டணும்? ராகவனியா, துவாரகேஷா இல்ல ஸ்னேகாவையா? அது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. ஐஜி அங்க வருவாரு. சரவணன் ஒரு மிலிட்டரிக்காரன். ராஜீவும் கண்டிப்பா வருவான். துவாரகேஷோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. இந்த பாரு, நம்ம தான் வெளிப்படையா பண்ணணும் தெரிஞ்சா என்னப்போ? இப்ப இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஆபீசர்ஸ் தான். ஏதோ ஒண்ணு பண்ணுங்கப்பா, ஆனா சொதப்பாம பண்ணுங்க. சரி, நீ கல்யாணத்துக்கு வருவியா? நான் வரலனா அங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும்பா. அதனால நான் வருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னால ஆன முழு முயற்சியையும் ஏதாவது ஒரு விதத்துல நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆமா, உனக்கு துணை மாமியார் இருப்பாங்களே. ஷியாம்லா ஏற்கனவே சிகப்பு கொடி காட்டிட்டாப்பா. ராகவனுக்கும் அவளுக்கும் சரியான சண்டை. இப்ப இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லன்னு சண்டை போட்டுட்டு அவ மக வீட்டுல போய் தங்குறா. சரி, நீ வெளில வந்துட வேண்டியதானே? செய்யலாம் தான். அப்புறம் ஸ்னேகாவுக்கு வசதியா போயிடுமே. ராகவனோட சப்போர்ட் அவளுக்கு ஃபுல்லா இருக்கு. அதனால நான் அங்கதான் இருந்தாகணும். ஸ்னேகாவை வெளியேத்திட்டு தான் நான் வெளியே வரணும். ஆமா, அந்த முத்துலட்சுமி அங்க வந்தாளமே. ஆமா, வந்தாங்க. ஷியாமலாவுக்கு நல்ல தூபம் போட்டு போயிட்டாங்க. கஸ்தூரி நடத்த கெட்டவன்னு ஓப்பனா சொல்லி ஷியாமலா ராகவன் கூட சண்டை போட்டான். ராகவன் தடுமாறிட்டாரு. அடுத்தது என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஷியாமலாவை எதிர்த்து ராகவன் இந்த கல்யாணத்தை பண்ணுவாரான்னு தெரியாது. வீடே ரணகலமா இருக்குப்பா. இது பாருமா, கோவில்ல கண்டிப்பா கல்யாணம் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. நீ கவலைப்படாத. அப்பா, அந்த குட்டி பிசாசு வருது. போய் ஹோம்வொர்க் பண்ணணும், இல்லனா மிஸ் அடிப்பாங்க. சரி, கிளம்பலாம். போயிட்டு வரேன்ப்பா. ஓகே உமா. பை தாத்தா. பை. வா. ஆமா, எதுக்கு நீ இங்க அடிக்கடி வர? இது எங்க அப்பா வீடுடி. நான் ராகவன் தாத்தா கிட்ட சொல்ல போறேன். அம்மாவை அப்படிலாம் மாட்டி விடக்கூடாது. நீ குட் கேர்ள் தானே? குட் கேர்ள்னு சொல்ற, ஆனா பொய் சொல்ற. குட் கேர்ளை யாராவது பொய் சொல்லுவாங்களா? இப்போ உனக்கு என்ன வேணும்? கேக் தானே வேணும்? நான் போற வழியில வாங்கி தரேன், சரியா? அப்ப ஓகே, தாத்தா கிட்ட சொல்ல மாட்டேன். மாமனார் புருஷனுக்கு கூட நான் பயந்ததில்ல. எனக்குன்னு வந்து பிறந்தியே. வா போலாம். அந்த மனுஷன் இத்தனை வருஷமா எல்லா உண்மையும் மறைச்சிட்டு இப்ப என்னைய வந்து அடிக்கிறாரா?
அவ பொண்ணுக்கு நான் எப்படி என் பையனை கொடுப்பேன்? இது என்ன நியாயம்? ஆ? தனியா கடந்து நல்லா கஷ்டப்படட்டும். எனக்கு என்ன போச்சு? என்னம்மா உனக்குள்ளே நீயே புலம்பிட்டு இருக்க? ஏன் மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? தூங்கி எந்திரிச்சிங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்களா? இப்படி பண்ணிட்டாரு அந்த மனுஷன். அதே நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயா இருங்க. அம்மா வேணும்னா 3 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு வரலாமா? ஏண்டி இந்த பிரச்சனை தீரவே தீராது, கடல்ல குதிச்சு சாவுன்னு சொல்றியா? நான் எப்பமா அப்படி சொன்னேன்? அத்தை, அந்த வீட்டில் இருக்க பிரச்சனையை மறக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டிட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டு பிரச்சனையை பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க இல்லாம மாமா அங்க என்ன கஷ்டப்பட போறாருன்னு யோசிக்கிறீங்க, அதானே? நீங்க இல்லாம மாமாவால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நாளைக்கு காலையே ஓடி வந்து நிக்க போறாரு பாருங்க. அவர் வர போறதும் இல்ல, என்ன கூப்பிட போறதும் இல்ல. அவரை கவனிச்சுக்கதான் மருமக வந்துட்டால. இனிமே அவர் ஏன் என்ன செய்ய போறாரு? என்னத்தை எப்படி பேசுறீங்க? மாமாக்கு எல்லாமே நீங்க தானே. அவர் உங்களை தேடி கண்டிப்பா வரதான் போறாரு, நீங்க கவலைப்படாம இருங்க. நான் ஏன் மாப்பிள்ள கவலை பண்ணோம்? நான் எதுக்கு கவலை பண்ணோம்? எனக்கு ஒரு ரூமோ ஒரு அடுப்போ இருந்தா போதும். கஞ்சி வச்சு குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு பேசாம படுத்திருப்பேன். ஆனா அவருக்கு தான் டவல் எடுத்து கொடுக்க ஷாமலா வேணும், தலைவலி தைலம் தேய்ச்சி விட ஷாமலா வேணும், சோப்பு சீப்புல இருந்து சமையல் வரைக்கும் ஷாமலா 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 தான் வேணும். அவர் தான் கவலை பண்ணோம். ஆனா அவர் வரமாட்டார். அவர் இங்க இருந்தப்ப நான் வரல, அதுக்கு பழி வாங்குறாராம். இப்ப இங்க வர மாட்டாரு, என்ன வந்து கூப்பிடவும் மாட்டாரு. நீங்க வேணா பாருங்களேன். ஏமா வீட்ல எத்தனையோ பிரச்சனை வந்தது, பல கஷ்டங்கள் வந்தது. ராஜுவன ஓடிட்டாரு, என் கல்யாணம் நின்னு போச்சு. இதெல்லாம் நடந்தப்ப கூட நீயும் அப்பாவும் பிரிஞ்சதே இல்ல. இப்ப ஏமா நீ இப்படி ஆயிட்ட? ஆமாடி, எல்லாரும் என்னையே குத்த சொல்லுங்க. இல்லம்மா, நீ ஆளே ரொம்ப மாறிட்ட. அப்பா எது செஞ்சாலும் அது கரெக்டா இருக்குன்னு எப்பவுமே சொல்லுவ. ஆனா இப்போ அவர் பக்கம் நியாயமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என்னவோ நீ இப்படி நடந்துக்கிறதுக்கெல்லாம் அண்ணிதான் காரணமோன்னு டவுட்டா இருக்கு. இங்க பாரு மீனா, உனக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா அதை நேரடியா சொல்லிடு. நான் வேற எங்கேயாச்சும் போயிடுறேன். அனாவசியமா ஏன் மருமகளை இதுல இழுக்காத. பாத்தியா, அப்பாவை பத்தி இவ்ளோ நேரம் பேசினப்ப நீ உணர்ச்சி வசப்படல. துவாரகேஷ் ராஜு அண்ணனை பத்தி பேசினப்ப கூட நீ ஒண்ணுமே சொல்லல. ஆனா உமா அண்ணிய ஒரு வார்த்தை சொன்ன உடனே உன் கோபம் ரோஷம் எல்லாம் பொங்கிட்டு வருது. இததான் நான் சொல்றேன். அவளை பத்தி உங்க யாருக்குமே தெரியாது. அவ இந்த குடும்பத்துக்கு செய்யற தியாகங்கள் உங்களுக்கு புரியாது. ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உன் ரூம்ல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நீ தூங்கி பாரு, நீ வெந்து நொந்து போயிடுவ. ஆனா அவ கோட்டீஸ்வரம் வீட்டு பொண்ணு, வசதியாவே வாழ்ந்து பழக்கப்பட்டவ. நம்ம வாடகை வீட்டுக்கு வந்து குப்பை கொட்டணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஒரு நாள் கூட அந்த பொண்ணு முகம் சுடிச்சதே இல்ல. ஐயோ இது ஒரு வீடான்னு குத்தம் சொன்னதே இல்ல. அப்படியெல்லாம் ஒருத்தர் நினைச்சாலும் நடிக்க முடியாது. அப்படி இந்த வீட்டுல என்ன காசு பணமா கொட்டி கிடக்க என்னை ஏமாத்திக்கிட்டு அள்ளிட்டு போறதுக்கு உமா திருந்திட்டா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனா எதிர்த்து பேசாத. பெரியவங்க சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இல்லங்க, அதனாலதானே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வருது. அதனாலதான் சொன்னேன். அத்தை, அவ ஏதாவது சொல்லுவா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. கஸ்தூரி இப்போ உயிரோடு கூட இல்லை. அவங்களுக்காக இப்போ எதுக்கு நீங்கள் சண்டை போடணும்? அதுவும் இல்லாமல் ஸ்னேகா அப்போ சின்ன குழந்தையா இருந்திருப்பா. கஸ்தூரி மேலே இருக்கிற கோவத்துக்காக ஸ்னேகாவை பழி வாங்குறது எந்த விதத்தில் நியாயம்? நான் இங்க இருக்கிறது பிரச்சனையா சொல்லுங்க. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, மாமா எங்களோட இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்கள் 2 பேரையும் நான் அப்பா அம்மா மாதிரி தான் பார்க்குறேன். எங்கள் 2 பேருக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நீங்களே பிரிஞ்சிருந்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. புரியுது மாப்பிள்ள, எல்லாம் காலத்தோட கொடுமை. அவரு அதை விட கொடுமை. நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, வருஷம் போக போக வாழ்க்கையில புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து அனுசரணையா இருக்கணும். அதை விட்டு இப்படி பிரிஞ்சு கஷ்டப்படுறீங்க. இது அவருக்கு புரியலையே, அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க. இதுக்கப்புறம் நான் அட்வைஸ் பண்ணா அது தப்பாயிராத்த.
அம்மா கடைசியா ஒண்ணு சொல்றேம்மா. ஸ்னேகா நல்லவ. அவ துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்கிறத நீ தடுக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உமா அண்ணிய பத்தி நான் சொல்றத மட்டும் நீ யோசி. இப்ப நான் சொல்றத நீ யோசி. உமா நல்லவ, நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்ய வந்திருக்கா. அவளை யாரும் குத்தம் குறை சொல்லாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.